மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்தின் நிமித்தம் வரும் பலன் என்ன? ஜெபம் என்றும் பார்க்கும்போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உறவுதான் ஜெபம். இந்த காலகட்டத்தில் அநேகர் இங்கு ஜெபிக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செவியுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் அனைவர் அப்படிதான் இருக்கிறோம். செபிக்க வேண்டிய நேரத்தில் செபிப்பதில்லை, கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடுவதில்லை. பிறகு நாம் கர்த்தரையே குறை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக சீஷர்களை பார்த்து இப்படியாய் கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே செபித்துக் கொண்டு வரும்போது சீஷர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நமக்கு மாதிரியாய் இருந்து எப்படி செபிக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், வரப்போகிற சோதனையிலிருந்து நாம் எப்படி விழித்திருந்து செபிக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அநேக நேரத்தில் ஆவியானவர் செபிக்கும்படி நம்மை உணர்த்தும் போது அந்த நேரத்தில் நாம் செபிப்பதில்லை. ஏனென்றால் ஆவி உற்சாகமாய் இருக்கிறது, சரீரமும் பலவீனமாய் இருக்கிறது. நாம் விழித்திருந்து செபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் எப்படிப்பட்டது? ஜெபம் கிரியை செய்யக்கூடியது, ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் அஸ்திவாரங்களை அசைக்கக்கூடியது, ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது, ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும், ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும், ஜெபம் ஆத்மாக்களை விடுதலை செய்யும், ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும், ஜெபம் சுகத்தை தரும், ஜெபம் புதிய வாசல்களை திறக்கும், ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கும் போது நாம் ஏன் ஜெபிக்கவில்லை?